திரு துக்ளக் ரமேஷ் நம்மிடையே மீண்டும் இணைகிறார். சார் வணக்கம். இப்போ தலைவராக தான் நீடிப்பேன் அப்படின்னு ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ முன்னதாக ஏற்கனவே 2 பேருக்கும் இடையில மேடையிலே ஒரு மோதல் வந்தது. இளைஞர் அணி தலைவரை ராமதாஸ் நியமிக்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அன்புமணி ராமதாஸ். அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல முகுந்தனை அவருடைய பொறுப்புல சிறப்பாக செயல்பட அன்புமணி ராமதாஸ் விடல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்த சூழல்ல இப்போ அடுத்த கட்ட நகர்வாக இப்படியான ஒரு அறிவிப்பு ராமதாஸ் கிட்ட இருந்து வெளியாகி இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? நீங்களே தொடர்ச்சியாக நடந்து வந்த கசப்புணர்வு சம்பவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தினீர்கள். ஆகவே ஏற்கனவே 2 தலைவர்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்கள் இவற்றின் நீட்சியாகவே நான் இதை பார்க்கிறேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் சமயத்திலேயே கூட்டணி சம்பந்தமாக இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கின. அதிமுகவுடன் கூட்டணி என்று பாட்டாளி மக்கள் கட்சி இறுதி செய்து கையெழுத்தாகிற நேரத்தில் அடுத்த நாள் திடீரென்று வேறு விதமான நிலையை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொண்டார் என்ற வருத்தம் டாக்டர் ராமதாஸுக்கு இருந்தது என்று கூறுகிறார்கள். ஆகவே இப்போதைய அதன் பிறகு இளைஞரணி தலைவர் நியமனத்தில் ஏற்பட்ட கருத்து மாறுபாடு. ஆகவே இந்த செயல்பாடு என்பது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். பெரியவர் பக்கம் நிற்பதா சின்னவர் பக்கம் நிற்பதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். அதற்கு இந்த முடிவு வழி செய்யும். மேலும் கருத்து வேறுபாடுகள் தலைதூக்கு இது இடமளித்து விடுமோ என்று நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.